Dear friends, இந்த வீடியோவில் எக்ஸல் சீட்டில் உள்ள நேம் பாக்ஸோட யூசர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நாம் ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ண உடனே மேலே தெரிகிற இந்த ரிப்பனுக்கு கீழ்ப்பகுதியில் லெஃப்ட் சைடில் இங்கே இருக்கிற இந்த பாக்ஸுக்கு பேர் நேம் பாக்ஸ். இது பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸு தெரியும். இந்த 3 டாட்ஸ் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சா ஒரு டபுள் ஹெட்டட் ஏரோ தெரியும். அந்த இடத்துல மவுஸை வச்சுட்டு மவுஸில் லெஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் இழுத்திங்கன்னாக்கா இந்த பாக்ஸோட அகலம் கூடும். இதை லெஃப்ட் சைடில் இழுத்திங்கன்னாக்கா பாக்ஸோட அகலம் குறையும். இந்த மாதிரி இந்த நேம் பாக்ஸோட அகலத்தை கூட்டவும் குறைக்கவும் இந்த 3 டாட்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு நேம் பாக்ஸோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா அந்த ஷீட்டில் உள்ள ஆக்டிவ் செல்லை டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதில் ஆக்டிவ் செல் வந்து C6. இப்போ இந்த நேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா C6ன்னு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் D4 செலக்ட் பண்ணுறேன். இதில் ஆக்டிவ் செல் D4. இப்போ இது D4ன்னு டிஸ்பிளே பண்ணுது. இந்த நேம் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஷீட்டில் உள்ள ஒரு செல்லையோ பல செல்ஸுகளையோ அல்லது ஒரு டேட்டா ரேஞ்சையோ அல்லது பல டேட்டா ரேஞ்சஸையோ செலக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் B2 C5 M5ங்கிற 3 செல்ஸை செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த நேம் பாக்ஸில் B2, C5, M5ன்னு டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு தேவையான அந்த 3 செல்ஸும் செலக்ட் ஆகிருச்சு. வேறு ஒரு ஷீட்டில் உள்ள ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அந்த ஷீட்டோட நேமை இங்கே டைப் பண்ணணும். நான் இப்போ டேட்டுன்னு டைப் பண்ணுறேன். டேட். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், அதாவது ஆச்சரியக்குறியாக என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஷீட்டில் டேட்டுங்கிற ஷீட்டில் நமக்கு தேவையான செல்லோட அட்ரஸை டைப் பண்ணணும். நான் A10ன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டேட்டுங்கிற ஷீட்டில் செல் A10 செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து D5லேருந்து M15 வரை உள்ள ஒரு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த நேம் பாக்ஸில் D5 M15ன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா D5லேருந்து M15 வரை உள்ள செல் ரேஞ்சு செலக்ட் ஆகிருக்கு. ஒரே நேரத்தில் 2 செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது C6ல் இருந்து G16 வரை உள்ள ஒரு செல் ரேஞ்சையும் J19லேருந்து N21 வரை உள்ள ஒரு செல் ரேஞ்சையும் ஒரே சமயத்தில் செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இங்கே G6ன்னு டைப் பண்ணணும். அடுத்து கோலன் மார்க். அடுத்து G16. அதாவது ஃபஸ்ட்டு செல் ரேஞ்ச் வந்து C6லேருந்து G16. இப்போ கமாவை என்டர் பண்ணணும். அடுத்த செல் ரேஞ்சு இப்போ என்டர் பண்ண போகிறோம். அது J19 N21. இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு தேவையான அந்த 2 செல் ரேஞ்சும் ஒரே சமயத்தில் செலக்ட் ஆகிருச்சு. இப்போ ஒரு செல் ரேஞ்சுக்கு பேரை அசைன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த செல் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேர் அசைன் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் டேட்டுன்னு கொடுக்க போகிறேன். அதுக்கு இந்த நேம் பாக்ஸில் டேட்டுன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதோட பேர் இங்கே என்டர் ஆகிரும். அடுத்து வேறு ஒரு செல் ரேஞ்சுக்கு நான் பேர் அசைன் பண்ண போகிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு சேலரின்னு பேர் அசைன் பண்ண போகிறேன். அதுக்கு நேம் பாக்ஸில் சேலரின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த டேட்டுங்கிற நேம்டு செல்லை செலக்ட் பண்ணணும். அதுக்கு இதில் டேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இந்த நேம்டு செல் ரேஞ்சு செலக்ட் ஆகிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி சேலரியை கிளிக் பண்ணுறேன். இந்த சேலரி செல் ரேஞ்ச் செலக்ட் ஆகிருச்சு. நாம் ஒரு செல் ரேஞ்சுக்கு பேரை அசைன் பண்ணும்போது சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நாம் இந்த
நேம் பாக்ஸில் செல் ரேஞ்சோட பேரை என்டர் பண்ணும்போது அதில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் அண்டர்ஸ்கோர், பேக்ஸ்லாஸ் இதை யூஸ் பண்ணலாம். இந்த பேரில் 255 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பேரை என்டர் பண்ணும்போது ஆரம்பத்தில் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இதில் ஆக்டிவ் செல் வந்து C6. இப்போ இந்த செல்லில் இருந்து நான் ஒரு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த செல் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் செல் வந்து C6. இப்போ வேறு ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன், அதாவது E21 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இருந்து ஒரு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் செல் வந்து E21. அதாவது நாம் எந்த செல்லில் இருந்து ஒரு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோமோ அந்த தொடக்கத்தில் உள்ள செல் இங்கே ஆக்டிவ் செல்லாக காமிக்கப்படும். இப்போ நான் இங்கே இருந்து தொடங்கினா இந்த செல்லு இங்கே ஆக்டிவ் செல்லாக டிஸ்பிளே ஆகும். இப்போ நாம் இங்கே அசைன் பண்ண இந்த 2 பேர், அதாவது டேட்டு, சேலரி, இதை ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த ஃபார்முலா டேபை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள நேம் மேனேஜரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டு, சேலரிங்கிற அந்த பேர் தெரியுது. இதை 2ஐயும் செலக்ட் பண்ணணும். இப்போ இதை 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிலீட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் இந்த 2 பேரும் டிலீட் ஆகிருக்கும். இப்போ நான் சேல்ஸ் டீட்டெயில்ஸுங்கிற இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற அந்த டோட்டல் வேல்யூஸை இங்கே காப்பி பண்ணணும். முதல்ல இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். இதை காப்பி பண்ணுறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபார்முலா என்ட்ரு பண்ணணும். ஈக்குவல் டு திஸ் வேல்யூ என்டர். இப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே என்டர் ஆயிடுச்சு. இந்த 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 இதுக்கு கீழே இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே காப்பி பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இருக்கிற N16 வரை இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த நேம் பாக்ஸில் N5:N16 டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த செல்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலா பார் உள்ள மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இங்கே கர்சர் பிளிங்க் ஆகுது. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு என்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல்ஸ் எல்லாத்துலேயும் மதுரைன்னு டைப் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஆக்டிவ் செல் வந்து Q5. இப்போ நான் மதுரைன்னு டைப் பண்ணுறேன். இப்போ நான் டைப் பண்ணது இந்த ஆக்டிவ் செல்லில் மட்டும் என்டர் ஆகிருக்கு. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு என்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ண எல்லா செல்ஸ்லேயும் மதுரைன்னு என்டர் ஆயிடுச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.